வாசிக்கலாம் வாங்க. நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 9. யெருபாகாலின் மகன் அபிமெலக்கு செக்கேமிலிருந்த தன் தாயின் சகோதரர்களிடம் சென்றான். அவர்களிடமும் தன் தந்தை தாய் குடும்பத்தை சார்ந்த தன் இனத்தார் அனைவரிடமும் கூறியது, செக்கேமில் உள்ள எல்லா குடிமக்களும் கேட்குமாறு கூறுங்கள். எது உங்களுக்கு நல்லது? யெருபாகாலின் 70 புதல்வர் உங்களை ஆள்வதா, அல்லது ஒருவன் உங்களை ஆள்வதா? நான் உங்கள் எலும்பும் சதையுமாக இருக்கின்றேன் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். அவன் தாயின் சகோதரர் அவனுக்காக செக்கேமின் எல்லா மக்களும் கேட்குமாறு இந்த வார்த்தைகள் அனைத்தையும் கூறினர். அவர்களது இதயம் அபிமெலக்கின் பக்கம் திரும்பியது, ஏனெனில் அவர்கள் அவன் நம் சகோதரன் என்றனர். பாகால் பெரீத்தின் கோவிலில் இருந்து அவனுக்கு 70 வெள்ளிக்காசுகள் கொடுத்தனர். அபிமெலக்கு அவற்றை கொண்டு வீணரும் முரடருமான ஆள்களை கூலிக்கு அமர்த்தி கொண்டான். அவர்களும் அவனோடு சேர்ந்து கொண்டனர். ஒபிராவிலிருந்த தன் தந்தை வீட்டுக்கு வந்து யெருபாகாலின் மக்களும் தன் சகோதரர்களும் ஆகிய 70 பேரை ஒரே கல் மீது வைத்துக் கொன்றான். யெருபாகாலின் கடைசி மகன் யோத்தாம் மட்டும் ஒளிந்து கொண்டதால் தப்பித்துக் கொண்டான். செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலைத்தூண் கருவாலி மரத்தடியில் அபிமெலக்கை அரசனாக ஏற்படுத்தினர். இது யோத்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசீம் மலைக்கு ஏறிச் சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது, செக்கேமின் மக்களே, எனக்கு செவிசாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஓர் அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒலிவ மரத்திடம் எங்களை அரசாளும் என்று கூறின. ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படியிருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டுக் கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் அத்திமரத்திடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. அத்திமரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையேல் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. இப்பொழுது நீங்கள் அபிமெலக்கை அரசனாக்கியிருக்கிறீர்களே, உண்மையுடனும் நேர்மையுடனுமா இதை செய்தீர்கள்? நீங்கள் யெருபாகாலுக்கும் அவர் குடும்பத்திற்கும் நல்லதா செய்திருக்கிறீர்கள்? அவரது செயலுக்கேற்பவா நீங்கள் அவருக்கு கைமாறு செய்திருக்கிறீர்கள்? என் தந்தை உங்களுக்காக போரிட்டார், தம் உயிரை பணயம் வைத்தார், உங்களை மிதியானியர் கையிலிருந்து விடுவித்தார். இன்று நீங்கள் என் தந்தையின் குடும்பத்திற்கு எதிராக எழுந்து அவருடைய புதல்வர் 70 பேரை ஒரே கல்லின் மேல் வைத்துக் கொண்டீர்கள். அவருடைய வேலைக்காரியின் மகன் அபிமெலக்கை செக்கேமின் குடிமக்களுக்கு அரசனாக்கினீர்கள். இதை உண்மையுடனும் நேர்மையுடனும் யெருபாகாலுக்கும் அவர் குடும்பத்திற்கும் இந்நாளில் செய்திருந்தால் நீங்கள் அபிமெலக்கை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள், அவனும் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவான். இல்லையேல் அபிமெலக்கிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்களை எரித்தழிக்கட்டும். செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்களிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து அபிமெலக்கை எரித்தழிக்கட்டும் என்றார். பின்னர் யோத்தாம் தம் சகோதரன் அபிமெலக்கிற்கு அஞ்சி பெயருக்கு தப்பி ஓடிச் சென்று அங்கே வாழ்ந்து வந்தார். அபிமெலக்கு இஸ்ராயேல் மக்கள் மீது 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். கடவுள் அபிமெலக்கிற்கும் செக்கேம் குடிமக்களுக்கும் இடையே கடும் பகையை மூட்ட அவர்கள் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தனர். யெருபாகாலின் 70 புதல்வர்களது இரத்தத்தை வன்முறையில் சிந்திய அபிமெலேக்கின் மீதும்
அவன் அவர்களை கொல்ல துணை நின்ற செக்கேமின் குடிமக்கள் மீதும் அத்தீமை திரும்பி விழுமாறு இவ்வாறு நடந்தது. செக்கேமின் குடிமக்கள் அவனுக்கு எதிராக மலைகளின் உச்சிகளில் ஆள்களை பதுங்கி இருக்க வைத்து அவ்வழியே கடந்து செல்வோரை எல்லாம் கொள்ளையடிக்கச் செய்தனர். இது அபிமெலேக்கிற்கு தெரிவிக்கப்பட்டது. தன் சகோதரர்களுடன் செக்கேமுக்கு வந்திருந்த எபேதின் மகன் ககால் செக்கேம் குடிமக்களின் நம்பிக்கைக்குரியவனானான். அவர்கள் அனைவரும் தம் விளைநிலங்களுக்கு சென்று திராட்சையை பறித்து பிழிந்து விழா கொண்டாடினர். அவர்கள் தம் தெய்வங்களின் கோவிலுக்கு சென்று உண்டு குடித்து அபிமெலேக்கை பழித்து பேசினர். எபேதின் மகன் ககால், அபிமெலேக்கு என்பவன் யார்? செக்கேமின் மக்கள் யார்? நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும்? எருபாகாலின் மகனும் செபூல் என்ற அவனுடைய அதிகாரியும் செக்கேமின் தந்தையாகிய ஆமோரின் ஆள்களுக்கு அடிபணிந்திருந்தார்களே. அப்படி இருக்க நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும்? இம்மக்களை யார் என் கையில் ஒப்படைப்பர்? அப்பொழுது நான் அபிமெலேக்கை ஒழித்து விடுவேன். நான் அபிமெலேக்கிடம், உன் படையை திரட்டிக் கொண்டு புறப்பட்டு வா என்று கூறுவேன் என்றான். நகரின் அதிகாரி செபூல் எபேதின் மகன் ககாலின் வார்த்தைகளை கேட்டு சினமுற்றான். அவன் அபிமெலேக்கிற்கு மறைவாக தூதுரை அனுப்பி தெரிவித்தது, இதோ எபேதின் மகன் ககாலும் அவன் சகோதரர்களும் செக்கேமுக்கு வந்துள்ளனர். அவர்கள் உனக்கு எதிராக நகரை தூண்டிவிடுகின்றனர். இப்பொழுது இரவோடு இரவாக எழுந்து நீயும் உன்னோடு உள்ள மக்களும் விளைநிலங்களில் பதுங்கியிருங்கள். காலையில் கதிரவன் உதிக்கும் பொழுது நீ புறப்பட்டு நகருக்குள் பாய்ந்து செல். அவனும் அவனோடு இருக்கும் மக்களும் உன்னை நோக்கி வெளியே வருவார்கள். உனக்கு தோன்றுவது போல் அவனுக்குச் செய். அபிமெலேக்கும் அவனோடு இருந்த மக்களும் இரவில் எழுந்து 4 பிரிவுகளாக செக்கேமுக்கு அருகில் பதுங்கியிருந்தனர். எபேதின் மகன் ககால் வெளியே சென்று நகரின் நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்தான். அபிமெலேக்கும் அவனுடன் இருந்த மக்களும் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து எழுந்தனர். ககால் அவர்களை பார்த்து செபூலிடம், இதோ மக்கள் மலைகளின் உச்சிகளிலிருந்து இறங்குகின்றனர் என்றான். அதற்கு செபூல், மலைகளின் நிழலை நீ மனிதர்களாக காண்கிறாய் என்றான். ககால் மீண்டும் இவ்வாறு கூறினான், இதோ மக்கள் நாட்டின் மிக உயர்ந்த பகுதியிலிருந்து வருகின்றார்கள். ஒரு பிரிவு குறி சொல்வோர் கருவாலி மரப்பாதையிலிருந்து வருகின்றது. செபூல் அவனிடம், அபிமெலேக்கு என்பவன் யார்? நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும் என்று கூறிய உன் வாய் எங்கே? இம்மக்களை அன்றோ நீ இழித்துரைத்தாய்? இப்பொழுது புறப்பட்டுச் சென்று அவனோடு போரிடு என்றான். ககால் செக்கேம் மக்களின் முன்னே சென்று அபிமெலேக்குடன் போரிட்டான். அபிமெலேக்கு அவனை துரத்த அவனிடமிருந்து தப்பி ஓடினான். நுழைவாயில் வரை பலர் காயமுற்று விழுந்தனர். அபிமெலேக்கு அருமாவில் தங்கினான். ககாலையும் அவன் சகோதரர்களையும் செக்கேமில் வாழாதபடி செபூல் துரத்திவிட்டான். மறுநாள் வெளியே விளைநிலத்திற்கு மக்கள் செல்லவிருந்தது அபிமெலேக்கிற்கு அறிவிக்கப்பட்டது. அவன் தன் ஆள்களை கூட்டி அவர்களை 3 பிரிவாக பிரித்து விளைநிலங்களில் பதுங்கி பார்த்து கொண்டிருந்தான். இதோ மக்கள் நகரிலிருந்து வெளியே வந்தனர். அவன் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொன்றான். அபிமெலேக்கும் அவனோடு இருந்த பிரிவும் விரைந்து சென்று நகரின் நுழைவாயிலில் நின்று கொண்டனர். மற்ற 2 பிரிவுகள் விளைநிலங்களில் இருந்த அனைவர் மீதும் பாய்ந்து அவர்களை கொன்றன. அபிமெலேக்கு அந்நாள் முழுவதும் நகருக்கு எதிராக போரிட்டு நகரை கைப்பற்றினான். அதனுள் இருந்த மக்களை கொன்றான். நகரை தரைமட்டமாக்கி அதில் உப்பை விதைத்தான். செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் இதை கேள்வியுற்று ஏல்பெரித்து கோவிலின் அரணுக்குள் அடைக்கலம் புகுந்தனர். செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்தது அபிமெலேக்கிற்கு தெரிவிக்கப்பட்டது. அபிமெலேக்கும் அவனுடன் இருந்த ஆள்கள் அனைவரும் சால்மோன் மலைக்கு ஏறி சென்றனர். அபிமெலேக்கு கோடரியை தன் கையில் எடுத்து மரங்களின் கிளைகளை வெட்டி தன் தோளில் தூக்கி வைத்துக் கொண்டான். அவன் தன்னோடு இருந்தவர்களிடம், நான் செய்ததை கண்டீர்கள், விரைந்து அவ்வாறே செய்யுங்கள் என்றான். அவர்களுள் ஒவ்வொருவனும் கிளையை வெட்டினான். அவர்கள் அபிமெலேக்கின் பின் சென்று மதிலோடு சேர்ந்து அடுக்கி அதற்கு தீ வைத்தனர்.
செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் ஆணும் பெண்ணுமாக 1000 பேர் இறந்தனர். அபிமெலேக்கு தெபேசுக்கு சென்று அந்நகரை முற்றுகையிட்டு கைப்பற்றினான். நகரின் நடுவே உறுதியான மலைக்கோட்டை ஒன்று இருந்தது. ஆண்கள் பெண்கள் ஆகிய நகர குடிமக்கள் அனைவரும் மலைக்கோட்டைக்குள் தப்பி ஓடி அதை பூட்டிக் கொண்டு அதன் உச்சிக்கு சென்றனர். அபிமெலேக்கு மலைக்கோட்டையை தாக்க வந்தான். அதன் கதவுக்கு நெருப்பிட அதன் அருகே வந்தான். அப்பொழுது ஒரு பெண் ஓர் அரைக்கும் கல்லை அபிமெலேக்கின் தலை மீது போட்டு அவன் மண்டையை பிளந்தாள். உடனே அவன் அவனுடைய படைக்கலம் தாங்கியிருந்த பணியாளனை அழைத்து அவனிடம், உன் வாளை உருவு, ஒரு பெண் அவனை கொன்றாள் என்று என்னை பற்றி சொல்லாதபடி என்னை கொன்றுவிடு என்றான். அந்த பணியாளன் அவனை ஊடுருவ குத்தவே அவனும் மடிந்தான். இஸ்ரேல் மக்கள் அபிமெலேக்கு மடிந்ததை கண்டனர். ஒவ்வொருவரும் தம் இடத்திற்கு திரும்பினர். இவ்வாறு அபிமெலேக்கு தன் 70 சகோதரர்களை கொன்று தன் தந்தைக்கு எதிராக செய்த தீச்செயலுக்கு உரிய தண்டனையை கடவுள் அவனுக்கு வழங்கினார். ஆண்டவர் செக்கேமின் மக்கள் செய்த எல்லா தீய செயலுக்குரிய தண்டனையையும் அவர்கள் தலை மீதே விழச் செய்தார். யெருபாகாலின் மகன் யோத்தாமின் சாபம் அவர்கள் மீது விழுந்தது. நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 10. அபிமெலேக்கிற்கு பின் இஸ்ரேலை விடுவிக்க தோதுவின் புதல்வன் பூவாவின் மகனான தோலா எழுந்தார். அவர் இசக்கார் குலத்தை சார்ந்தவர். அவர் எப்ராயிம் மலையில் சாமீரில் வாழ்ந்து வந்தார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு 23 ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார். அவர் இறந்து சாமீரில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பின் கிளையாத்தை சார்ந்த யாயீர் என்பவர் எழுந்தார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு 22 ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார். அவருக்கு 30 புதல்வர். அவர்கள் 30 கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்தனர். அவர்களுக்கு 30 நகர்கள் இருந்தன. அவற்றை அவோத் யாயீர் என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர். அது கிளையாத நிலப்பகுதியில் உள்ளது. அவர் இறந்து காமோனில் அடக்கம் செய்யப்பட்டார். ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை இஸ்ரேல் மக்கள் மீண்டும் செய்யத் தொடங்கினர். பாகால்களுக்கும் அஸ்தரோத்துகளுக்கும் சிரியாவின் தெய்வங்களுக்கும் சீதோனின் தெய்வங்களுக்கும் மோவாபின் தெய்வங்களுக்கும் அம்மோனிய மக்களின் தெய்வங்களுக்கும் பெலிஸ்தியரின் தெய்வங்களுக்கும் ஊழியம் செய்தனர். ஆண்டவரை கைவிட்டனர். அவருக்கு ஊழியம் புரியவில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது. அவர் அவர்களை பெலிஸ்தியரின் கையிலும் அம்மோனியரின் கையிலும் ஒப்படைத்தார். அவர்கள் அந்த ஆண்டு இஸ்ரேல் மக்களை ஒடுக்கி துன்புறுத்தினர். யோர்தானுக்கு அப்பால் கிளையாதில் இருந்த அம்மோனியர் நிலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை 18 ஆண்டுகள் துன்புறுத்தினர். யூதாவுடனும் பென்யமீனுடனும் எப்ராயிம் வீட்டுடனும் போரிட அம்மோனியர் யோர்தானை கடந்து வந்தனர். இஸ்ரேலர் மிகவும் அல்லலுற்றனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம், உமக்கெதிராக பாவம் செய்தோம், ஏனெனில் நாங்கள் எங்கள் கடவுளாகிய உம்மை விட்டு விலகி பாகாலுக்கு ஊழியம் புரிந்தோம் என்று கூறி கூக்குரலிட்டனர். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம், எகிப்தியரிடமிருந்தும் எமோரியரிடமிருந்தும் அம்மோன் மக்களிடமிருந்தும் பெலிஸ்தியரிடமிருந்தும் நான் உங்களை விடுவிக்கவில்லையா? சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை நசுக்கிய பொழுது நீங்கள் என்னை நோக்கி கூக்குரலிட்டீர்கள். நான் உங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவித்தேன். ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வணங்கினீர்கள். ஆகவே நான் உங்களை மீண்டும் விடுவிக்க மாட்டேன். நீங்கள் தேர்ந்தெடுத்த தெய்வங்களிடமே சென்று கூக்குரலிடுங்கள். அவர்கள் உங்கள் துன்ப வேளையில் உங்களை விடுவிக்கட்டும் என்றார். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம், நாங்கள் பாவம் செய்தோம், உம் பார்வையில் நல்லதெனப்பட்டதை எங்களுக்கு செய்யும், இன்று எங்களை விடுவித்தருளும் என்று வேண்டினர். அவர்கள் தங்களிடையே இருந்த வேற்று தெய்வங்களை அகற்றி ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தனர். எனவே அவர் இஸ்ரேல் மக்களின் துன்பம் குறித்து வருத்தமுற்றார். அம்மோனியர் ஒன்று திரண்டு கிளையாதில் பாளையம் இறங்கினர். இஸ்ரேல் மக்கள் ஒன்று கூடி மிஸ்பாவில் பாளையம் இறங்கினர். மக்களும் கிளையாதின் தலைவர்களும் ஒவ்வொருவரும்
தம் நண்பரிடம், அம்மோனியருக்கு எதிராக யார் போரிடத் தொடங்குகின்றானோ அவனே கிளையாது வாழ் மக்கள் அனைவருக்கும் தலைவனாக இருப்பான் என்றனர்.